ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பிஎன்பி ப்ராஜெக்ட்டில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவுட்புட்டை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைட் யூஏ வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்ட்ரீம்லைட் யூஏ வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ப்ராஜெக்ட்லேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னோடய ஃபைலை வந்து நான் இங்கே ரீட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கீழே பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஃபைலில் என்னோடய டேட்டாஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ஃபைல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது. ஓகேங்களா? ஆஃப்டர் நான் ஒரு பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பைத்தான் ஃபைல் எதுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பைத்தான் ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஸ்ட்ரீம்லைட் வந்து ரன் பண்ணி பார்க்குறதுக்கு பைத்தான் ஃபைல் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் பைத்தான் ஃபைலுமே நான் அங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய பைத்தான் ஃபைல் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பைத்தான் ஃபைல் இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ ஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பேர் சம் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு .py அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த VENV அப்படின்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த VENVக்கு உள்ளே தான் பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆகும். இப்படி இருக்கும்போது நம்ம அந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. VENV க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் வெளியே கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம்லைட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான பேக்கேஜஸ் அண்ட் அதுக்கு உண்டான கோட் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபைலை வந்து இங்கே நான் ரீட் பண்ணி பார்க்கணும். அதனால் இங்கே நான் பாண்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் pandas as pd அப்படி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு என்டர் அடிச்சிடுறேன். இப்போது நான் யூஸ் பண்ண போகிற யூஐ வந்து ஸ்ட்ரீம்லைட். ஸோ அதுக்கு இம்போர்ட் ஸ்ட்ரீம்லைட் as st அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நான் இம்போர்ட் பண்ண போகிற இன்னொரு ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு அப்படின்றது தான். இம்போர்ட் ஸ்ட்ரீம்லைட் _option _menu. ஓகேங்களா? சாரி, ஃப்ரம் வரும். ஃப்ரம் ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு ஸ்பேஸ் இம்போர்ட் ஆப்ஷன் மெனு இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வார்னிங் மெசேஜ் காமிக்குது. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரீம்லைட் அப்படின்றதுமே வார்னிங் மெசேஜ் வந்து காமிக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதனால் இந்த வார்னிங் மெசேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபெண்டன்சி வந்து உங்ககிட்ட நீங்கள் இந்த டிபெண்டன்சி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரீம்லைட் அப்படின்றது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையுமே இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெர்மினல், அதுக்குள்ளே நியூ டெர்மினல் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டெர்மினல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கன் பக்கத்தில் டவுன் ஆரோ இருக்குது. டவுன் ஆரோ கொடுத்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இப்போது உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்ற அந்த லொக்கேஷனுக்குள்ளே வந்து இந்த பாத் வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரீம்லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றப்போ பிப் இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சிங்க போதும் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஆஃப்டர் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு வேணும் அப்படின்னா ஸோ அதையுமே நீங்கள் எங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஸ்ட்ரீம்லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் பண்ணலை, ஸ்ட்ரீம்லைட் வந்து பண்ணல. ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போது ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் அடிக்கிறேன். இப்போ எனக்கு அது அந்த ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு அப்படின்ற அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய எல்லா மாடியூல்ஸ்மே எனக்கு இப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், எனக்கு இப்போது இந்த ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலிங் கலெக்டட் பேக்கேஜஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனு அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து காமிச்சிருச்சு. இப்போ எனக்கு பாருங்கள், அந்த எல்லோ கலர் வார்னிங் சிம்பிள் வந்து இப்போ எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு க்ரீன் கலர்லேயும் இது மாறிட்டு. ஸோ இப்போ நான் கீழே போயிட்டு 2 டைம் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கீழே போயிட்டு இந்த டெர்மினலுமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ். அண்ட் இங்கே ஒரு கமெண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரீம்லைட் பார்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீம்லைட் பார்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ஒரு 2 டைம்ஸ் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போது என்னோடய ஸ்ட்ரீம்லைட்டோட வெப்பேஜ் வந்து நல்லா வைடாக தெரியணும். அதனால் நான் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து செட் பண்ணுறேன். st.set underscore page underscore config ஆஃப் அதுக்குள்ள லேஅவுட் அப்படின்ற ஒரு பராமீட்டர் இருக்கும். லேஅவுட் ஈக்குவல் டு இதில் வைட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வெப்சைட்டோட பேஜ் வந்து நல்லா ஒய்டாக தெரியும். உங்களோட ஸ்க்ரீன் எவ்வளோ அளவுக்கு ஒய்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒய்டாக வந்து தெரியும். ஸோ அதுதான் இங்கே ஒய்டு அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அகைன் ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போது நம்மளோட பேஜுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து வைக்கிறேன். st.title of அதில் என்ன டைட்டில் வைக்கிறேன் அப்படின்னா ஏர்பிஎன்பி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் ஆல் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கிறேன். ஏர்பிஎன்பி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து வச்சுக்கிறேன். ஆஃப்டர் நான் ஒரு சின்ன கேப் வேணும் அப்படின்றதுனால சும்மா st.write அப்படின்னு நான் ரேண்டமாக எழுதிக்கிறேன். நான் ஸ்மாலில் கொடுக்கணும். st.write off அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எதுக்கு நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு ஹெட்டிங் வந்ததுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கேப் வேணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நமக்கு இங்கே டாட் இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறேன். அண்ட் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு டாட் காமிக்கிறது. இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த டாட் காமிக்காது. இப்போ அது வந்து நான் ஸ்ட்ரீம்லைட்லேருந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெர்மினல் அதுக்குள்ளே நியூ டெர்மினல் போயிட்டு அதில் கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதனால் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த டவுனராக கொடுத்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் மூவ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எனக்கு ஆல்ரெடி கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குனால நான் டைரெக்டாக போய்க்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு ஸ்ட்ரீம்லைட் ரன் நம்மளோட ஃபைல் பேரோட கொடுக்கணும். நம்மளோட ஃபைலோட பேரை வந்து இங்கே கொடுக்கணும். ஸ்பேஸ் airbnb.py அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு என்ட்ரு மட்டும் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இது வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆகும். ஹோஸ்ட் ஆகும் மீன்ஸ் வெப்சைட்டில் வந்து டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகிட்டு எனக்கு இங்கே எழுதிருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்க்கு உண்டான அவுட்புட் வந்து எனக்கு அங்கே காமிக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அவுட்புட் வந்து வந்துருச்சு. பாருங்கள் ஏர்பிஎன்பி அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீன் மேவும் நல்ல ஒய்டாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இல்லைனா இந்த இடத்துல கொஞ்சம் பகுதி ஸ்க்ரீன் வந்து இல்லாமல் இருக்கும். அண்ட் ரைட் சைடுமே கொஞ்சம் பகுதி ஸ்க்ரீன் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் லேஅவுட் வந்து ஒய்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய VS கோட் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். VS கோட் மூவ் பண்ணிட்டு என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த டெர்மினல் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேன். பட் இந்த அவுட்புட் வந்து ஸ்டில் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பேக்கெண்டில் நாங்கள் சேவ் பண்ண எனக்கு இங்கே பேக்கெண்ட்லேருந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் கோட் ரைட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2 டைம் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா என்னோடய வெப்சைட்டில் வந்து ஒரு சைட் பார் வந்து கிரியேட் பண்ணுறேன். சைட் பார் மீன்ஸ் இங்கே லெஃப்ட் சைடு வந்து கர்சர் நான் கர்சர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த சைட் பார்க்குள்ளே கொடுத்துக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் கோட் எழுதி அவுட்புட் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஸோ நீங்கள் பாருங்கள், கீழே போய்ட்டு VS கோட் இந்த இடத்துல வித் st.sidebar அப்படின்னு கொடுக்குறேன். sidebar அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? அண்ட் ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு இந்த சைட் பார்க்குள்ளே நான் என்னென்ன செட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஈக்குவல் டு ஆப்ஷன் மெனு அப்படின்ற ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் மெனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெனு ஆப்ஷன் மெனு அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஈக்குவல் டு ஆப்ஷன் மெனு ஆஃப்
அதுக்கு வந்து ஒரு பேர் வந்து வச்சுக்கிறேன். அவங்க பேர் வந்து நான் மெயின் மெனு அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மெயின் மெனு அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஆப்ஷன் மெனுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஹோம். ஓகேங்களா? ஐ மீன் நான் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனால லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ளே ஹோம். அடுத்ததாக டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது. ஸோ மறுபடியும் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். அடுத்ததாக அபவுட் அப்படின்ற 3 ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஆப்ஷன் மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே நெக்ஸ்ட் லைன் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்த லைன் போயிட்டு இப்போது ஒரு இஃப் கண்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா, இந்த செலக்ட் அப்படின்றது ஹோமாக இருந்தால் என்ன நடக்கணும், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனாக இருந்தால் என்ன நடக்கணும், அபவுட் அப்படின்னு இருந்தால் என்ன நடக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய வெப் அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறேன். இங்கே எனக்கு ரீரன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நான் ரீரன் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரீரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைட் பார்னால் என்ன அப்படின்றது. ஸோ இவங்க தான் சைட் பார். நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் அந்த சைட் பார்க்குள்ளே நான் ஒரு ஆப்ஷன் மெனு வந்து வச்சுருக்கேன். அந்த ஆப்ஷன் மெனு தான் இவங்க. அந்த ஆப்ஷன் மெனுக்கோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெனு அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து ஹெட்டிங் இருக்காங்க. அந்த மெயின் மெனுக்குள்ளே நான் மொத்தம் 3 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஹோம், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அபவுட். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இனிமேல் தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம அப்படி ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோடய VS கோட் போய்க்கிறேன். அண்ட் இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இஃப் செலக்ட் அப்படின்றது செலக்ட் ஈக்குவல் டு இந்த ஹோமாக இருந்ததுன்னா என்ன நடக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாற்றி போட்டாலோ ஈவன்லி ஒரு எம்டியாக ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் கூட இது ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே என்ன ஸ்பெல்லிங் அந்த டபுள் கோட்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே மஸ்ட்லி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல கோடன் வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் எதுவுமே எழுதலை அப்படின்றதுனால பாஸ் அப்படின்னு நான் கொடுத்து பாஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? ஆஃப்டர் மறுபடியும் 2 டைம் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இன்னொரு இஃப் கண்டிஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் செலக்ட் ஈக்குவல் டு இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனை நான் அங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதை எடுத்து நான் உள்ளே கொடுத்துட்டு கோலன். அண்ட் இப்போதைக்கு நான் இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ட்டு அந்த டேப் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா எந்த ஒரு விஷயமே நடக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் பாஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். பாஸ். சேம் இதே ப்ராசஸ் அடுத்ததுக்கு அபவுட் செக்ஷனுக்கு இஃப் செலக்ட் ஈக்குவல் டு அபவுட்டாக இருந்ததுன்னா என்ன நடக்கணும் அப்படின்றப்போ இதில் போய்ட்டு பாஸ் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. நான் கோட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் ஹோம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த பட்டன் கிளிக் பண்ணணும்னா என்ன நடக்கணும் அப்படின்றதுக்கு இப்போ நான் கோட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஹோம் பட்டன் வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். ஏர்பிஎன்பினா என்ன, அதோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அந்த மாதிரினா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணதே நிறைய விஷயம் கிடச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சர்ச் பண்ணி நான் ஒரு ஃபைலையுமே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ஃபைல் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலோட லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் இந்த கோட் எல்லாமே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இமேஜை ஆட் பண்ணிவிட்டு ht.image அந்த இமேஜை வந்து நான் ஷோ பண்ணிவிட்டு இது எல்லாமே ஜஸ்ட் ஹெடர் அண்ட் ரைட் ஆப்ஷன் மூலியமாக தான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோட் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். image1 அப்படின்றதுல இருந்து
கீழே வரைக்கும் போய்க்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஹோம் செக்ஷன் கீழே இருக்குது. நான் ஷிஃப்ட் ப்ளஸ் டவுனரை கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்னும் கீழே செலக்ட் ஆகிறாங்க. ஸோ நான் இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய VS கோட் போய்க்கிறேன். VS கோட் போய்ட்டு இந்த பாஸ் அப்படின்றத நான் எடுத்துகிட்டு பாஸ் அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு அந்த கோடெல்லாம் இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ப்ராப்பரான இன்டென்டேஷனில் நமக்கு இங்கே பேஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ப்ராப்பரான இன்டென்டேஷனில் இல்லை அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வர மாதிரியான சிண்டெக்ஸில் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா. அந்த இன்டென்டேஷனில் கொடுத்துங்க. அப்போ தான் நமக்கு இங்கே ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ எதுக்காக இங்கே வார்னிங் மெசேஜ் காமிக்குது அப்படின்னா இங்கே இமேஜ் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பட் நான் இங்கே இமேஜ் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணலை. அதனால் மேலே போய்ட்டு அந்த இமேஜ் மாடியூல் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பைத்தனில் இருக்கக்கூடிய இமேஜ் மாடியூல் தான். ஸோ ஃப்ரம் PIL அப்படின்னா பைத்தன் இமேஜ் லைப்ரரி அப்படின்றத மீனிங். ஃப்ரம் PIL இம்போர்ட் இமேஜ் IMAG. ஓகேங்களா. I அப்படின்றது கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது இந்த இடத்துல போய்ட்டு அசைன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். மேபி இது எனக்கு எரர் வந்தது அப்படின்னா நான் இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது மிகவும் நீடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துடலாம். அண்ட் இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் பாத் வந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போது அந்த ஃபைல் பாத் வந்து வேறையாக இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏதோ ரேண்டமாக ஒரு இமேஜ் ஏர்பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூகுள் போய்க்கிறேன். நியூ டேப்பில் ஏர்பிஎன்பி இமேஜஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. அண்டு நான் இமேஜஸ்குள்ளே போகிறேன். இமேஜஸ்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ரேண்டமாக ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த இமேஜ் கூட நான் சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் இமேஜஸ். அண்ட் இப்போ பாருங்கள், எனக்கு JPEG ஃபைலாக தான் இருக்குது. அண்ட் இதை நான் என்னோடய டவுன்லோட்ஸில் வந்து கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இமேஜ் 1 அப்படின்னு இருக்குது. இதுக்கு நான் ஏர்பிஎன்பி அப்படின்னு நான் பேருமே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு என்ட்ரு அடிச்சிடுறேன். ஸோ இப்போ இது எனக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்ற அந்த லொக்கேஷனில் போய்ட்டு எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு JFIF அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. JPEGயில் டவுன்லோட் ஆகலை, சாரி. ஸோ நான் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். சேவ் இமேஜஸை கொடுத்தோன்னா எனக்கு ஃபைல் பார்த்து வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே எனக்கு இங்கே JPEG ஃபைலாக இருக்கிறத எடுத்துகிட்டு நான் ஆல் ஃபைல்ஸ் மாற்றிக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ் மாற்றிட்டு ஏர்பிஎன்பி .png அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். PNG அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் அடிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. சரி, ஓகே, நான் எஸ் கொடுத்துட்றேன். எனக்கு டவுன்லோட் ஆகிட்டாங்க. ஸோ டவுன்லோட் ஆகிட்டாங்களா? ஓகே, டவுன்லோட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஃபைலோட லொக்கேஷன் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்னோடய லோக்கல் ஃபைல் போய்க்கிறேன். லோக்கல் ஃபைல் போய்ட்டு டவுன்லோட்ஸ் வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே டவுன்லோட்ஸில் வந்து எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து JFIF ஃபார்மேட் அண்ட் இவங்க வந்து JFIF அண்ட் இவங்க வந்து PNG ஃபார்மேட். ஸோ இவங்க வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அஸ் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு காப்பி அஸ் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு காப்பி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் VS கோட் போய்க்கிறேன். VS கோட் போயிட்டு நான் இந்த இடத்துல கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் V. ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் டபுள் கோட்ஸ் வந்து எனக்கு எக்ஸட்ரா இருக்குது. டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கேயுமே நான் டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போது இங்கே லெஃப்ட் சைடு இந்த டபுள் கோட்ஸ்க்கு லெஃப்ட் சைடு வந்து நான் R அப்படின்னு நான் கொடுத்து இந்த பாத்தை வந்து ரீட் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு அந்த PNG ஃபைல் வந்து எனக்கு கிடச்சிடும். அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே சேவ் ஆகிடுச்சு.
சேவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் என்னோடய வெப் அப்ளிகேஷன் போய்ட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து ப்ராப்பராக கிடச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே நான் ரீரன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். ரீரன். எஸ் இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே அந்த நான் இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து எனக்கு இங்கே ப்ராப்பராக கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு கீழே வந்து சம் ஹெடர் லைன்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், வேறு ஒன்றுமே இல்லை இதில். அகைன் இதில் கொஞ்சம் ஹெடர் லைன்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஏர்பிஎன்பினா என்ன, அது எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அது வந்து சம் டீட்டெயில்ஸ் தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. சேம் இதே ப்ராசஸ் தான் நான் அபவுட் செக்ஷனுமே நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அபவுட் செக்ஷன் வியூவும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அபவுட் செக்ஷன் கிளிக் பண்ணல, எனக்கு இந்த எந்த ஒரு அவுட்புட்டுமே காமிக்கலை. பிகாஸ் நான் அந்த இடத்துல வந்து பாஸ் அப்படின்னு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அபவுட் செக்ஷன் வியூவும் நான் இங்கே வந்து பாஸ் அப்படின்னு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அபவுட் செக்ஷனுக்கு வந்து நான் மறுபடியும் அந்த ஃபைல் போய்க்கிறேன். அகைன் சொல்கிறேன், அந்த ஃபைலோட லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ht.header அப்படின்ற இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிட்டு அண்ட் என்னோடய விஎஸ் கோட் மூவ் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோட் போய்ட்டு இங்கே பாஸ் அப்படின்றத நான் அழிச்சிட்றேன். ஓகேங்களா, பாஸ் அப்படின்றத அழிச்சிட்டு ப்ராப்பரான இன்டென்டேஷனில் தான் என்னோடய கர்சர் இருக்குது. அண்ட் ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ கண்ட்ரோல்-V. நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் மேலே போய்ட்டு செக் பண்ணுறேன் ப்ராப்பரான இன்டென்டேஷனில் எனக்கு பேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ப்ராப்பரான இன்டென்டேஷனில் தான் பேஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நான் கண்ட்ரோல்-S கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல்-S கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய வெப் அப்ளிகேஷன் போய்ட்டு நான் செக் பண்ணுறேன். அண்ட் சேம் இதே மாதிரி தான், இது ஜஸ்ட் ஒரு ஹெட்டர் கொடுத்துருப்பேன், சப் ஹெட்டர் கொடுத்துருப்பேன் அண்ட் ரைட். மற்றபடி இது எதுவுமே இருக்காது. கலருக்காக மட்டும் ஆரஞ்சு கலர் வந்து நான் கேட்டு நான் இங்கே ரைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலர் எப்படி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா. ஸோ ஏர்பிஎன்பி போய்க்கிறேன். ஏர்பிஎன்பியில் இங்கே நான் அபவுட் செக்ஷனில் தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே ரீரன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீரன் ஆகும் எனக்கு. இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் ஹெட்டர் லைன் அண்ட் சப் ஹெட்டர், அதுக்குள்ளே வந்து ht.write அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்து நான் இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பட் என்னென்னா இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பக்கம் நான் போகலை. இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ள வந்து நிறைய சார்ட்ஸ் அண்ட் நிறைய விசுவலைசேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம டேட்டாஸ் வந்து லோட் பண்ணணும். அண்ட் லோட் பண்ண டேட்டாஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம டேஷ்போர்டை ஒரு விசுவலைசேஷனாக மாற்ற முடியும். அது எப்படி மாற்றுறோம் அப்படின்றது எல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீம்லைட்டில் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும். அண்ட் இப்போ டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனை கிளிக் பண்ணனா என்னென்ன யூஐ வந்து இங்கே வரணும் அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ கீழே போய்ட்டு என்னோடய விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாஸ் அப்படின்றது, இந்த பாஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனை கிளிக் பண்ணோன்னா அதில் என்னென்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 5 டேப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அகைன் ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஒரு 5 டேபு, tab 1, tab 2, tab 3, tab 4, tab 5. ஓகேங்களா, ஜஸ்ட் வேரியபிள்ஸ் தான், மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. அண்ட் இதை நான் எப்படி டேபை மாற்றுறேன் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைட்டை யூஸ் பண்ணி தான் நான் இதை டேபை மாற்றுறேன். ஸோ ஈக்குவல் டு st.tabs ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேரியபிளுமே ஒரு டேபாக மாறிடும், ஒரு டேபாக மாறிடும். st.tabs ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கறதுக்கு காரணம் நான் அதுக்குள்ள வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேப்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால தான் நான் இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் ப்ரைஸ் அனாலிசிஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ப்ரைஸ் அனாலிசிஸ். அதுக்கப்புறமா ஒரு என்ட்ரு அடிச்சிடுறேன். நமக்கு பார்த்ததுமே ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால ப்ரைஸ் அனாலிசிஸ்க்கு அப்புறமா அவைலபிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவைலபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் ஆஃப்டர் ஒரு என்டர் அவைலபிலிட்டிக்கு அப்புறமா லொக்கேஷன் பேஸ்ட். ஓகேங்களா, ஸோ
ஸோ லொக்கேஷன் பேஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கமா ஒரு என்டர். ஸோ மேலே இது மறைக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். லொக்கேஷன் பேஸ்டுக்கு அப்புறமா ஜியோ ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன். ஓகேங்களா, ஜியோ ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன் ஆஃப்டர் கமா அகைன் ஒரு என்டர். இந்த இடத்துல டாப் சார்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டாப் சார்ட்ஸ். ஓகேங்களா, இப்படி நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். எனக்கு அங்கே அவுட்புட் எந்த எப்படி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ என்னோடய வெப் அப்ளிகேஷன் நீங்கள் போய்ட்டு நான் ரீரன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரைஸ் அனாலிசிஸ், அவைலபிலிட்டி அனாலிசிஸ், லொக்கேஷன் பேஸ்ட், ஜியோஸ்பேஷியல் விஷுவலைசேஷன் அண்ட் ஜாப் சார்ட்ஸ் அப்படின்ற எனக்கு 5 டேப்ஸ் வந்து இங்கே எனக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு டேபையுமேவும் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பசங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.